பூரண சமாதான வாழ்வு சாத்தியம். ஒரு சிறுவனின் அசைக்க முடியாத விசுவாசம். ஒரு முறை ஒரு பெரிய விமானம் வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. அந்த பயணத்தில் முதியவர்கள், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் என பலதரப்பட்ட மக்கள் இருந்தனர். பயணம் தொடங்கிய போது வானிலை மிக அழகாக இருந்தது. அனைவரும் மகிழ்ச்சியாக தங்கள் பயணத்தை ரசித்துக் கொண்டிருந்தனர். திடீர் இக்கட்டும் கலக்கமும். பாதி வழியில் எதிர்பாராத விதமாக விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. விமானம் பலமாக அதிரத் தொடங்கியது. பயணிகள் அனைவரும் சீட் பெல்ட்டை இறுக்கமாக அணிந்து கொள்ளுங்கள், ஆபத்து நேரலாம் என அறிவிப்பு வெளியானது. மரண பயம் அனைவரையும் ஆட்கொண்டது. மக்கள் அலறினர், இருக்கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு அழுதனர். அமைதியின் ரகசியம். அப்பொழுது ஒரு முதியவர் பயத்தினால் நடுங்கிக் கொண்டு தனது அருகில் இருந்த சிறுவனை பார்த்தார். அந்த சிறுவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு தலையணையை வைத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். முதியவர் அவனை தட்டி எழுப்பி, தம்பி, நாம் சாகப் போகிறோம், நீ எப்படி இவ்வளவு அமைதியாக தூங்குகிறாய்? எழுந்து இருக்கையை பிடித்துக்கொள் என்றார். ஆனால் அந்த சிறுவனோ புன்னகைத்துவிட்டு, ஐயா, என்னை தூங்க விடுங்கள் என்று கூறிவிட்டு மீண்டும் தூங்கினான். நிலைமை மோசமான போதும் அவன் துளிக்கூட பயப்படாமல் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தான். பயணத்தின் முடிவு. சிறிது நேரத்தில் விமானிகளின் முயற்சியால் பழுது சரி செய்யப்பட்டது. விமானம் பத்திரமாக தரையிறங்கியது. விமானத்தை விட்டு இறங்கும்போது அந்த முதியவர் அந்த சிறுவனிடம் ஓடிச் சென்று, எல்லோரும் மரண பயத்தில் இருந்தபோது உன்னால் மட்டும் எப்படி இவ்வளவு நிம்மதியாக இருக்க முடிந்தது என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் அமைதியாக சொன்னான், இந்த விமானத்தை ஓட்டும் விமானி என் தந்தை. அவர் என்னை பத்திரமாக வீட்டுக்கு அழைத்துச் செல்வார் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நான் பயப்படவில்லை. வேதாகம பாடம். இந்த கதை சீஷர்களோடு படகில் சென்ற இயேசு கிறிஸ்துவை நினைவுபடுத்துகிறது. பெருங்காற்று வீசி படகு கவிழும் நிலையில் இருந்தபோதும் இயேசு தலையணையை வைத்து நிம்மதியாக தூங்கினார். மார்க்கு 4:38. நம் வாழ்க்கை படகையோ அல்லது விமானத்தையோ இயக்குபவர் நம்முடைய பரமபிதா என்பதை நாம் உணரும்போது எந்த புயலிலும் நமக்கு பூரண சமாதானம் கிடைக்கும். வேதாகம வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. முடிவுரை. நம் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், கவலைகள் மற்றும் இயந்திர கோளாறுகள் போன்ற தடைகள் வந்தாலும் நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவன் என்பதை விசுவாசிப்போம். அவர் நம்மை பாதுகாப்பாக கரை சேர்ப்பார். ஆமென்.